ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ பச்சரிசி மாவு, அரை கிலோ கடலை மாவு. இது ரெண்டுமே தான். நான் ஆல்ரெடி எப்போவுமே பச்சரிசி நான் அரைச்சி மாவாக எடுத்து எப்போவுமே வச்சுப்பேன். அந்த மாவு தான் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி தேவைப்படும் போது நம்ம எடுத்து கலந்து வச்சு பிள்ளைங்களுக்கு எண்ணெய் இருக்கும்போது எண்ணெயில் சுட்டு கொடுத்துருவோம். பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிள்ளைங்களுக்கு. இதில் இந்த 1 கிலோ பச்சரிசி மாவும் அரை கிலோ கடலை மாவும் போட்டு அது கூடயே அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். காரத்துக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப காரமாக வேணும்னோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டேன். அது போட்டுட்டு 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் ஓமம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இதுதான் போட்டு நல்ல மாவு தண்ணி ஊற்றி கரெக்டாக முறுக்கு மாவு பார்த்து பேசிக்கிறோம். அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அந்த வீடியோ டிலீட் ஆகிடுச்சு எனக்கு, அதனால தான் எனக்கு கிடைக்கல. முறுக்கு போடுற உலக்கு இருக்குல்லையா, அதில் அந்த ரிப்பன் பக்கோடா போடுற அந்த அச்சு இருக்குல்ல, அது போட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் நல்லா தடவிக்கிறோம். எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் வச்சு நல்லா காயணும், நல்லா கொதிச்சிருக்கணும் எண்ணெய். இதில் இந்த முறுக்கு மாவை போட்டு நம்ம அப்படியே நம்ம முறுக்குன்னா நம்ம இதில் அச்சில் போட்டு இதில் போடுவோம். இது டேரெக்டாக நம்ம அப்படியே எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுற வேண்டியது தான். டேரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுட்டோம்னா நமக்கு அது நல்லா அப்படியே இதாகிட்ருக்கும். நம்ம அதை எடுத்து ஒடிச்சு விட்டுக்கலாம். இது எப்படின்னா நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு வேகும் போதே நல்லா அந்த பொரியாக வரும் பாருங்கள், முட்டை அதெல்லாம் கம்மியானதுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லாகவே அடங்கிடும், அந்த கொதிப்பெல்லாம் அடங்கி அந்த நுரையெல்லாம் அடங்கி இதானதுக்கப்புறம் இது திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நல்லா கலர் ஆகிடும், ஒரு பக்கம் கலர் இல்லாமல் போயிடும். அதனால் திருப்பி விட்டு நல்லா கலர் ஒரே மாதிரி கலர் எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே உடச்சி விட்டிங்கன்னா அப்படி தூள் ஆகிடும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களாம் 2 நாள் கூட வைக்கல.